மீண்டும் அதிமுகவிலே இணையும் 5 மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில். ஓபிஎஸ் தரப்பினர் மகிழ்ச்சியில். எடப்பாடி நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 297 வாக்குறுதிகள் என வாக்குறுதிகள் அனைத்தும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக வெளியிட்ட வாக்குறுதிகள் அனைத்தையும் சேர்த்து மொத்தமாக 297 தேர்தல் வாக்குறுதிகள் என்பது அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதிலே பல முக்கியமான அம்சங்களும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது குடும்ப தலைவிகளுக்கு பிரிட்ஜ் இலவசம் முதற்கொண்டு ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம், அதே போல பார்த்தீங்கன்னா விவசாய பயிர்கடன் தள்ளுபடி, மாற்றுத்திறனாளிகள் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி, ரேஷன் கடையிலே பாமாயில் முதற்கொண்டு பருப்பு வரைக்கும் அனைத்தும் இலவசம். அதே போல பெண்கள் இருசக்கர வாகனம் வாங்க ஆசைப்பட்டால் அவர்களுக்கு மானியம் விலை, அதே போல திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் என ஏகப்பட்ட திட்டங்கள் என்பது அதிமுகவின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளுக்கு நாள் அதிமுகவிற்கு தொண்டர்கள் எண்ணிக்கையும் சரி, தமிழக மக்களுடைய ஆதரவும் சரி அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது இப்ப சமீபத்தில் நடத்திய கருத்து கணிப்பிடிவுகள் கூட அதிமுகவிற்கு ஆதரவாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி என்பது இருக்கிறது. 23ஆம் தேதிங்கிறப்ப இன்னும் குறுகிய நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று மாலையிலிருந்து பிரச்சாரத்தையும் ஆரம்பிக்கிறார். அதே போல இன்றைய தினம் காலையிலே அதிமுகவிலேயும் அதுவும் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 5 மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக சந்திப்பு நடத்தியிருக்காங்க. அந்த 5 மாவட்ட செயலாளர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஆல் நியமிக்கப்பட்ட அந்த 5 மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் வேற யாரும் கிடையாது. ஓபிஎஸ் அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து போன அந்த சமயத்திலே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அவருக்கு ஓபிஎஸ்ஸின் பின்னால் சென்ற அந்த 5 நபர்கள் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவிகளை கொடுத்து வைத்திருந்தார் நமது ஓபிஎஸ். ஆனால் ஓபிஎஸ் தற்சமயம் எங்கே இருக்கிறார்? திமுகவிலே இருக்கிறார். அவர் திமுக இணைந்தது அதிமுகவிற்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் செய்துவிட்டு போய்விட்டார். வழக்குகளும் முடிந்து விட்டது. அவரை நம்பி போன அனைவருமே அதிமுகவின் பின்னால் வந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் ஆல் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மூலமாக நியமிக்கப்பட்ட ஒரு 5 மாவட்ட செயலாளர்கள் தற்சமயம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து தன்னை தாய் கழகமான அதிமுகவிலே மீண்டும் இணைய இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த 5 மாவட்ட செயலாளர்களுமே ஓபிஎஸ்க்கு மிக மிக முக்கிய ஆதரவுகளை கொடுத்தவர்கள். அவர்களை திமுக இணைக்கக்கூடிய வேலையில் தான் ஓபிஎஸ் இறங்கி இருந்தார் அப்படிங்கிற செய்திகள் கூட ஒரு காலத்திலே வெளிவந்து கொண்டிருந்தது. அப்படி திமுக இணைவதற்குரிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட அந்த நேரத்திலே எங்களால் முடியாது, நாங்கள் வேண்டுமானால் அதிமுக இணைந்து கொள்கிறோம், இல்லை என்றால் தேர்தலை விட்டு அதாவது அரசியலை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறோம் என சொல்லிவிட்டு தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியை வருகின்ற நாட்களிலே வருகின்ற நாட்களிலே நேரடியாக எடப்பாடியை சந்தித்து அதிமுகவில் தன்னை மீண்டும் தாய் கழகத்திலே கள்ளக்காட்டிப்பில் உறுப்பினராக இணைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்ப ஓபிஎஸ் உடைய ஆதரவுகள் அதிமுகவிற்கு வருவதால் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் புறம் அதிமுகவிற்கு செல்வாக்குகள் என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.